பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த காரியங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த காரியங்களிலிருந்து தவிர்ந்திருக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி நடந்து அவனது அருளையும் கிருபையும் பெறுவோமாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா விதமான ஹைர்களையும் நலன்களையும் நிரப்பமாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற தலையங்கத்தில் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு சில நிமிடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த 4 குணங்களை சொல்லித் தந்தார்கள். சிறந்த 4 குணங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதீஸை இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். ஒன்று, ஹிஃப்து அமானத்தின், அமானிதத்தை பாதுகாத்தல். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். வாழ்வில் நாம் எடுத்து நடக்க வேண்டிய, உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் அமானிதத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்வது என்பது ரொம்ப ஒரு சவாலான காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு வாக்கை நாம் எடுத்து நடப்பது என்பது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும். அல்லாஹுடைய கட்டளைகள், கோட்பாடுகள், சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்கக்கூடிய நாம், அவைகளெல்லாம் அல்லாஹுடைய கட்டளை. இதுபோல சாதாரண ஒரு சின்ன விஷயம், இவைகளை நாம் பேணிக்கையாக நடந்து வரும் பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய உயர்வை அல்லாஹ் தருகிறான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். வானத்துக்கும் பூமியிடத்திலும் மலைகள் மீதும் நாம் அமானிதத்தை கொடுத்தோம், அவைகளெல்லாம் மறுத்துவிட்டது. ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். நான் நேர்மையாக அமானிதத்தை பாதுகாப்போம் என்று அவன் ஒப்பந்தம் செய்து கொண்டான். மனிதர்கள் அதை சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்த நாம் அந்த குணப்படி, அல்லாஹுக்கு வாக்குறுதி கொடுத்ததின்படி அந்த நல்ல குணத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இவைகளுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிடுமானால், மனிதர்களிடத்தில் இதுபோல ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை என்று சொன்னால், இதா துய்யாத்தில் அமானத்து ஃபந்தஸிரி ஸாஅ, இதுபோல அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அது வீணடிக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று சொல்வதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், அதெல்லாம் கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய நாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளை ஏற்றிருக்கக்கூடிய நாம், இந்த ஒரு குணத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த குணங்களில் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட உடல்
ஒரு அமானிதம், உறுப்புகள் ஒரு அமானிதம். எனவே அவைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் வழியில் அதன்படி நாம் அந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். முறையில்லாமல் செயல்படும் பொழுது அது அமானிதத்திற்கு மாறு செய்கிறோம் என்று அர்த்தம். உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை என்ன அமானிதமோ அதை நாம் செலுத்த வேண்டும். அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், செல்வ செழிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த நல்ல வழிகளில் அந்த பொருளாதாரத்தை செலவிட வேண்டும். குடும்பங்களுக்காக, வறியோர்களுக்காக, தேவையுடையவர்களுக்காக நமக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, நம்மிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை முறையாக பயன்படுத்துவதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதுவும் ஒரு அமானிதம். குடும்பம் ஒரு அமானிதம், கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் ஒரு அமானிதம். பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பேசித் தருகிறார்கள். கொடுக்கப்பட்ட இந்த அமானிதத்தை பற்றி நாளை கேட்கப்படுவீர்கள். குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் அமானிதம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். எனவே அமானிதத்தை பாதுகாத்து நடக்கக்கூடிய இந்த குணத்தை முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். இரண்டாவது சிதுக்கு ஹதீஸ், பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும். பொய் பேசுதல், புறம் பேசுதல், நாவினால் ஏற்படக்கூடிய இந்த தீய பழக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும். அஸ்ஸிதுக்கு இஞ்சி வல் கிஸ்பு யுஹ்லிக்கு. உண்மை பேசுதல், நேர்மையாக பேசுதல், அது அவருக்கு எல்லா இடத்திலும் வெற்றியை தரும். பொய் சொல்லக்கூடிய பழக்கம் அது அவருக்கு அழிவுதான் தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேடத்தில் சொல்லித் தருகிறார். எனவே அந்த நாவினால் நம்முடைய பேச்சு சரியாக இருக்கும் பொழுது, நம்ம இடத்துல வியாபாரத்தில் நாம் நேர்மையாக உண்மையை பேசும் பொழுது, சுத்தமாக இருக்கும் பொழுது நம்மை மற்ற வியாபாரிகள் சந்தோஷப்படுகிறார்கள், விருப்பப்படுகிறார்கள். நேர்மையாக பேசும் பொழுது, நம்முடைய பேச்சில் சுத்தம் இருக்கும் பொழுது, உண்மை இருக்கும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் நம்மை விருப்பப்படுகிறார்கள். அவர் உண்மை பேசக்கூடியவர், சரியாக பேசக்கூடியவர் என்று நம்மை பாராட்டுகிறார்கள். எனவேதான் அந்த உண்மையான பேசக்கூடிய அந்த பழக்கம் இருக்குமானால் அவர் உயர்ந்த தரஜாவை அடைய முடியும், உயர்ந்த மனிதர் என்று மக்களால் போற்றப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அன்புமிக்க பெருகளே, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மார்க்க கல்வியை கற்பதற்காக மதர்சா நிசாமியாவிற்கு பக்தாதை நோக்கி போகும் பொழுது பிரபல்யமான சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். கொள்ளக்கூட்டத்தார்கள் அவர்களை பிடித்து கொண்டார்கள். பொருளாதாரத்தையும் அவர்களுடைய சாமான்களையும் அபகரித்த நேரத்தில் தன்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்த அந்த உபதேசத்தை முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தன்னுடைய தாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நீ எங்கே சென்றாலும் எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. நான் உங்களுக்கு அதை உபதேசமாக சொல்கிறேன் என்று அவருடைய தாயார் சொல்லிக் கொடுத்த அந்த சொல்லை மனதில் உறுதியாக ஆழமாக எடுத்து கொண்டார்கள். கொள்ளக்கூட்டத்தினுடைய தலைவர் கேட்டபோது போல கொள்ளக்கூட்டத்தினுடைய தலைவரிடத்தில் அழைத்து சென்றார்கள். எல்லா கொள்ளையடிக்கக்கூடிய, திருடக்கூடிய அவருடைய சகாக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த திருடனுடைய தலைவரும் கேட்கக்கூடிய நேரத்திலும் என்ன பதிலை ஆரம்பத்தில் சொன்னார்களோ அதே பதிலை சொன்னார்கள். இவ்வளவு உண்மையாக பேசுகிறார்களே என்று அவருடைய பேச்சை கேட்ட அவர்கள், தலைவர் முதல் அந்த திருடர்களும் அனைவர்களும் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கையை பிடித்து இஸ்லாத்திலே வந்துவிட்டார்கள் என்ற சரித்திரத்தை அவருடைய நூட்களில் பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, நேர்மையாக உண்மையாக பேசக்கூடிய ஒரு பேச்சு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த சரித்திரம் எல்லாம், உண்மையாக நடந்த இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக வஸுனு ஹலீகத்தின், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் பரிபூர்ணமான குணங்களை கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வே சொல்லும் பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், மகத்தான ஒரு மிகப்பெரிய நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். கடமைகள் மட்டும் இருந்தால் போதாது. கடமைகளை செய்வது, துஆக்கள் ஓதுவது, இவைகள் மட்டும் இருந்தால் போதாது. இந்த நல்ல குணங்களும் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் பரிபூர்ணம் பெறுகிறான். எனவே இந்த சின்ன குணங்களை நல்ல பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தருகிறார். நான்காவதாக வஇஃபத்துன் ஃபி துஅமத்தின், உணவில் பத்தினித்தன வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் வேண்டும். ஹராமான சம்பாத்தியம் இருக்கக்கூடாது. ஹராமான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது. ஹராமானவைகளை சம்பாதிக்கக்கூடாது. இதெல்லாம் பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்று இது நல்ல குணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எனவே உணவில் பேணுதல், சம்பாத்தியத்தில் பேணிக்கையோடு இருத்தல், ஹராம் ஹலாலை பார்த்து நடந்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் மனிதனுடைய பரிபூர்ணத்துவத்துக்கு காரணம். சிறப்புமிக்க கண்ணியமிக்க இந்த ரமலான் மாதத்தில் வணக்கங்கள், நோன்பு இருக்கக்கூடிய, கடமைகளை செய்யக்கூடிய இந்த நல்ல காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஒரு சிறிய ஹதீஸை, இந்த சின்ன விஷயங்களையும் நம்முடைய கவனங்களில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கடமைகளை சரிவர செய்வதற்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதுபோல நல்ல செயல்களை எடுத்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா விதமான ஆபத்துகளிலும் பாதுகாப்பை கொடுத்து உயர்வான உன்னதமான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.